முன்னாடி இருந்த திமுக ராஜ்யத்துல நடந்த திரு அஜித் குமாரோடைய அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ரொம்ப பெரிய லெவல்ல குரல் கொடுத்தாரு. சோ இது இப்போ அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நடந்திருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நாகர்கோயில் பிரிசன்ல நடந்திருக்கிற ஒரு சம்பவம். கண்டிப்பா there has been a lapse. அது யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, what has actually happened அப்படிங்கிறதுக்குள்ளலாம் கண்டிப்பா there has to be a probe. அப்படியே கொண்டு போய் இந்த நிலத்தை தாரவாத்து கொடுக்கறது அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்ல ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா பழனி கோயில்லையும் something very similar has happened. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சார்பா உங்க தரப்புல இருந்து as the chief minister of Tamil Nadu நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிற அது யாரா இருக்கட்டும், அது சீனியர் தாவேக ஆபீஷியல்ஸா இருக்கட்டும், மந்திரிகளா இருக்கட்டும், ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அமைச்சர் தப்பு பண்ணா கூட நான் தட்டி கேட்பேன், நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களோட ஆலை யாரு? ஃபர்ஸ்ட் தாவினது யாரு? காங்கிரஸ். அப்ப இங்க திரு மாணிக்கம் டகோர் அவர்கள் எதுக்கு தேவையில்லாம நரேந்திர மோடி அவர்கள் காவேரி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், காவேரி பிரச்சனையில இருக்கிற தமிழக விவசாயிகளுக்கு நரேந்திர மோடி தான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும், என்னங்க இது நான்சென்ஸ்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, பல பேர் அதாவது இந்த கார்பரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம், அதாவது தாவேகா அங்கத்தினர் இந்த லஞ்ச கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்த உடனே the corporation has taken that initiative. 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல பல அதிகாரிகள் இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பல தகவல்கள் வெளியே வந்தது. பட் நீங்க ஆட்சிக்கு வந்தப்புறமும் இந்த தகவல்கள்லாம் இருந்துமே இந்த அதிகாரிகள் எல்லாம் நீங்க ஜஸ்ட் வேற வேற போஸ்ட்ஸ்ல, அதாவது ரொம்ப முக்கியமான போஸ்ட்ஸ்ல ஷஃபில் பண்ணி போட்டிருந்தீங்க. அதை பத்தியும் பல சர்ச்சைகள் வந்தது. உங்ககிட்ட பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நான் உட்பட, கொஞ்சம் இதெல்லாம் நீங்க மாத்தினீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரீஷஃபில் பண்ணா நல்லா இருக்குமேன்ட்டு. அதையும் நீங்க அந்த கோரிக்கைகளை கேட்டு இந்த மாதிரி இருக்கிற சில ஆபீசர்ஸ் சில டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி குட், ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் இட். ஏன்னா நல்லது பண்ணா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். எப்ப பாரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுங்கிறது அரசியல் கிடையாது. when something good happens also appreciate பண்ணணும். at the same time இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த HRNCE ப்ராப்ளம் இது ரொம்ப பெரிய இஷ்யூ. இதுக்கு ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. எது? இந்த கரூர் கோயில் விஷயத்துல. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல இதை பத்தி நான் டீடைல்டாவே பேசியிருக்கேன். இந்த கரூர் கோயில் விஷயத்துல, அதாவது என்க்ரோச்சர்ஸ்க்கு அப்படியே கொண்டு போய் இந்த நிலத்தை தாரவாத்து கொடுக்கறது அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்ல ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா பழனி கோயில்லையும் something very similar has happened. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சார்பா உங்க தரப்புல இருந்து as the chief minister of Tamil Nadu நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, லஞ்சம் அப்படின்னு வந்துட்டா பலவிதமான லஞ்ச லாவண்யங்கள் தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுவும் அப்படிதான். என்க்ரோச்சர்ஸ்க்கு கொண்டு போய் ஒரு நிலத்தை தாரவாத்து கொடுக்கறதோ இல்ல பழனி கோயில்ல நடந்திருக்கிற இந்த சம்பவமோ, இது எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட், இட் அமௌண்ட்ஸ் டு இல்லீகல் ஆக்டிவிட்டி. லஞ்சம் தான், லஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான், கரப்ஷன் தான் இது எல்லாமே. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்களும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்துக்களுக்கும் தான் நீங்க முதலமைச்சர். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கோயில் விஷயத்துல அரசு தரப்புல என்ன ஸ்டாண்ட்? ஏன்னா எந்த விதமான ஸ்டாண்டும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. யாருமே இத பத்தி பேசக்கூட இல்லை. HRNC மினிஸ்டர் எங்க போனாருன்னே தெரியல. சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த தருணத்துல as the chief minister of Tamil Nadu, as my chief minister, நான் உங்களை கேட்கிறேன், இதுக்கு என்ன ஸ்டாண்ட்? ஏன்னா நீங்க டக்கு டக்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ இந்த 6 ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, பல
சீனியர் ஆஃபிஷியல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த கோயில் விஷயத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அதே மாதிரி இந்த குதிரை பேரம்னு எல்லா பக்கமும் இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது உண்மை போய் வதந்தி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதும் லஞ்சம் தானே, கரப்ஷன் தானே. சோ குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிற அது யாரா இருக்கட்டும், அது சீனியர் தாவேக ஆபீஷியல்ஸா இருக்கட்டும், மந்திரிகளா இருக்கட்டும், ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அமைச்சர் தப்பு பண்ணா கூட நான் தட்டி கேட்பேன், நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட், நான் அதை பாராட்டுறேன், வரவேற்கிறேன். சோ இப்போ இந்த குதிரை பேரம்ல ஈடுபட்டு இருக்கிற சீனியர் தாவேக ஆபீஷியல்ஸா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், இதெல்லாம் நியூஸ் வருது, எனக்கு தெரியாது, நியூஸ் வருது. இவங்க மேலேயும் இது உண்மை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? நாகர்கோயில் சிறையில மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அவர்களுடைய இந்த கஸ்டோடியல் டெத், இட் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கோரி. இது ஏதோ ஒரு இயற்கை சம்பவம் அப்படியே நடந்துருச்சு அப்படின்லாம் இதை இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பா தேர் ஹஸ் பீன் அ லேப்ஸ். அது யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுக்குள்ளலாம் கண்டிப்பா தேர் ஹேஸ் டு பி அ ப்ரோப். அது கண்டிப்பா துருவி தான் கேட்டு என்னன்னு அரசாங்கம் தான் இதை கவனிக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது முன்னாடி இருந்த திமுக ராஜ்யத்துல நடந்த திரு அஜித் குமாரோடைய அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ரொம்ப பெரிய லெவல்ல குரல் கொடுத்தாரு. சோ இது இப்போ அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நடந்திருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நாகர்கோயில் பிரிசன்ல நடந்திருக்கிற ஒரு சம்பவம். அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கதற அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஆல் திஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு அகைன் நான் கேட்கறது இதுதான், லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், பிரிசன் டிபார்ட்மெண்ட், அதாவது வாட் எவர் கம்ஸ் அண்டர் திஸ் என்டையர் புலிஸ் அண்ட் தென் த பிரிசன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இது வேற அது வேற, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் இப்படி இணைச்சிட முடியாது. சோ இந்த செக்மெண்ட்ல நடக்கிற அட்டகாசங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க எதிர்கொள்ள போறீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க? இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதனாலதான் நான் இதை உங்களை கேட்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே இப்ப கொஞ்சம் டைரக்டா இறங்கி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு தான் இறங்கி நீங்க ஹேண்டில் பண்றீங்க. சோ இந்த நாகர்கோயில் விஷயத்தையும் டைரக்டா நீங்க டேக் ஓவர் பண்ணி ஹேண்டில் பண்ண போறீங்களா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காவேரி பிரச்சனை, இட் இஸ் அன் இன்டர் ஸ்டேட் இஷ்யூ. இப்போ கர்நாடகால ஆட்சி அமைச்சிருக்கிறது யாரு? காங்கிரஸ். சிஎம் யாரு? மாண்புமிகு திரு டி.கே. சிவகுமார் அவர்கள், காங்கிரஸ். இப்போ உங்களோட ஆலை யாரு? ஃபர்ஸ்ட் தாவினது யாரு? காங்கிரஸ். அப்ப இங்க திரு மாணிக்கம் டகோர் அவர்கள் எதுக்கு தேவையில்லாம நரேந்திர மோடி அவர்கள் காவேரி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், காவேரி பிரச்சனையில இருக்கிற தமிழக விவசாயிகளுக்கு நரேந்திர மோடி தான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்? என்னங்க இது நான்சென்ஸ்? இட் இஸ் an interstate issue. மாணிக்கம் டகோர் all he has to do is speak to டி.கே. சிவகுமார். இல்ல நீங்க பேசலாம். நீங்கெல்லாம் இப்போ ஒரே சக்தி தானே, தீய சக்தி தான் இங்க சேர்ந்துருச்சு தூய சக்திக்குள்ள. இப்ப நீங்கெல்லாம் ஒரே சக்தி தானே, அப்ப பேச வேண்டியது தானே. நிஜமாவே இந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா இட்ஸ் சோ சிம்பிள். நவ் பேசினா சார்ட் அவுட் ஆயிடும். அதை விட்டுட்டு எதுக்கு எல்லாத்துக்கும் பாரத பிரதமர் இழுக்கணும்? எனக்கு நிஜமாவே புரியல. இதுதான் சொல்றேனே, ஒரு ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் இங்கேயே இருக்கு, அந்த சொல்யூஷனை தேட தெரியலையா? தேவையில்லாம பாஜகவை பழிச்சுக்கிட்டு பாரத பிரதமரை பழிச்சுக்கிட்டு நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். ஐ திங்க் ஒன்ஸ் அகேன் நீங்க இப்போ எல்லாமே இவ்வளோ வைப்ரண்டா, இவ்வளோ ஃபாஸ்டா, இவ்வளோ ஸ்விஃப்டா ஆக்ஷன்லாம் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ தயவு செய்து உங்க ஆலைஸ் கிட்டையும் நீங்க பேசுங்க, பேசி சொல்லுங்க. இதை சார்ட் அவுட் பண்ணணும்னா பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர் கிட்ட பேசணும். தாராளமா நீங்களும் பேசலாம், திரு மாணிக்கம் டகோர் அவர்களும் பேசலாம். கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு பாரத பிரதமரை இழுக்கிறதுங்கிறது கரெக்ட் கிடையாது. ஒன்ஸ் அகேன் நீங்க எப்போதுமே பெண்களுக்கெல்லாம் அண்ணா அப்படின்னு சொல்றதுனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இது எல்லாமே நீங்க பார்த்து நகர்த்தி நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது உண்மைன்னா தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி மாற்றத்தை கொண்டு வாங்க. ஐம் ஷுவர் நான் சொல்ற இந்த வீடியோவை நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கிட்டு என்ன செய்யணுமோ கண்டிப்பா செய்வீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்கிறத நீங்க எடுத்து கன்ஸ்ட்ரக்டிவா தான் பல ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க.
ஸோ இதையும் நீங்க அப்படி எடுத்துப்பீங்கங்கிற கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.